வணக்கம் நேயர்களே, இன்றைய சிறப்பு பதிவிலே சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். இன்றைய தினம் நாம் பேசக்கூடிய தலைப்பு 5 மணி நேர ரூல் டு பில்ட் வெல்த். இது எப்படி ஒரு ஸ்மார்ட்டர் ஃபினான்ஷியல் டிசிஷன்ஸ் மூலமாக எடுக்க முடியும். இதில் சக்சஸ்ஃபுல் என்டர்பிரனர்ஸ் அண்ட் பில்லியனர்ஸ் கோடீஸ்வரர்களாக இருக்கக்கூடிய வாரன் பஃபட், எலன் மஸ்க், தென் பில் கேட்ஸ் சிம்பிளாக ஃபாலோ பண்ணின பவர்ஃபுல் ஹேபிட்டுங்க. இதை நீங்களும் கடைபிடிச்சிங்கன்னா நீங்களும் ஒரு பில்லியனராக ஆக முடியும். ஸோ இது பார்த்தீங்கன்னாக்கா இந்த ரூல்ஸில் ஜஸ்ட் 1 hour per day ஆர் 5 hours per week இதை நீங்கள் டெலிபரேட்டாக லேர்னிங் கேன் லீட் டு எக்ஸ்பனென்ஷியல் சக்ஸஸுக்கு உபயோகமாக இருக்கக்கூடும். த பிரின்சிபல்ஸ் அப்ளை டு த ஃபினான்ஷியல் சக்ஸஸ். மெயினாக ஃபர்ஸ்ட் ஒன் என்னன்னு பார்த்தோம்னா ரீட். அதாவது நம்ம நிறைய படிக்கணும், நம்மளுடைய ஃபினான்ஷியல் இன்டெலிஜென்ஸை அதிகப்படுத்தி கொள்ள வேண்டும். ஸோ பில்லியனர்ஸ், அதாவது கோடீஸ்வரர்கள்லாம் எதை ப்ரையாரிட்டைஸ் பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா ரீடிங் அப்படிங்கிறதுலேருந்து ஒரு கெயின் நாலேஜ். வாரன் பஃபட் பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு கிட்டத்தட்ட 80% ஆஃப் இஸ் டே அவர் கம்ப்ளீட்டாக ஃபினான்ஷியல் ரிப்போர்ட்ஸ் தான் படிக்கிறாரு. அதேமாதிரி பில் கேட்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு வருஷத்துக்கு 50 புத்தகம் ஃபினான்ஷியல் இன்டெலிஜென்ஸை பற்றி படிக்கிறார். ஸோ மேலும் இந்த ரீடிங்கை படிக்கிறதுல அபவுட் மார்க்கெட் ட்ரெண்டு, இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்ட்ராட்டஜிஸ், தென் எக்கனாமிக் பாலிசிஸ், இது எல்லாமே ஒரு டீப் அண்டர்ஸ்டாண்டிங்கை இந்த மணி மேனேஜ்மெண்ட்டில் டெவலப் பண்ணணும். ஸோ இஃப் யூ ஆர் சீரியஸ் அபவுட் ஃபினான்ஷியல் சக்ஸஸ், நீங்கள் என்ன பண்ணணும், உங்களை கமிட் பண்ணிக்கணும். நான் டெய்லி ரீடிங் 1 book per month அப்படிங்கிறத ஆன் இன்வெஸ்டிங் அப்படின்னு நீங்கள் எடுத்துக்கணும். அதுமாதிரி பர்சனல் ஃபைனான்ஸாக இருக்கலாம், இல்லை இது பிஸ்னஸுக்காக கூட நீங்கள் உபயோகப்படுத்திக்கலாம். ஸோ திஸ் இஸ் த வே யூ ஹாவ் டு ஸ்டார்ட். செகண்ட், ரிஃப்ளெக்ட் அண்ட் அனாலிசிஸ் இன்வெஸ்ட்மெண்ட் டெசிஷன்ஸ். அதாவது நிறைய பேர் என்ன பண்ணணும், ஸ்பெண்டிங் டைம் டு அனாலிசிஸ் ஃபாஸ்ட் கடந்து போன ஃபினான்ஷியல் சாய்ஸஸ், அதனுடைய ஹேபிட், எந்தெந்த இடத்துல நம்ம சக்ஸஸ்ஃபுல்லாக இருந்திருக்கோம், எந்தெந்த இடத்துல நம்ம அடி வாங்கியிருக்கோம், நம்மளுடைய டெசிஷன்ஸ் தவறுதலாக இருந்திருக்கு அப்படிங்கிறது எல்லாத்தையும் தெளிவாக வச்சுக்கணும். அதை விட்டுட்டு இந்த இம்பல்சிவ் ஸ்டாக் பிக்கிங் இல்லைன்னா சேசிங் த ட்ரெண்ட் பார்த்தீங்கன்னா ஆகாது. ஸோ இந்த 5 hour ரூல் என்ன என்கரேஜ் பண்ணுறதுன்னா ஒரு ஸ்ட்ரக்சர்டு ரிஃப்ளெக்ஷனை சொல்லுது. ஸோ இது இந்த டைம் ஈச் வீக் டு ரிவ்யூ மார்க்கெட் பர்ஃபார்மன்ஸ். அது எப்படி இருந்தது, மார்க்கெட் ஓவராலாக இந்தியாவில் எப்படி இருந்தது, மிட் கேப் எப்படி இருந்தது, அமெரிக்காவில் எப்படி இருந்தது, சைனாவில் எப்படி இருந்தது, ஏஷியன் பேக் எப்படி இருக்கு, மோர்கன் ஸ்டான்லியில் இருக்கக்கூடிய காம்போசிட் இண்டெக்ஸ் எப்படி இருக்கு, இதை மாதிரி அந்த பர்ஃபார்மன்ஸையும் ட்ராக் போர்ட்ஃபோலியோ பற்றியும் பார்க்கணும். இது மூலிமா நம்ம ஒரு ஃபினான்ஷியல் கோலை நம்மளதையே அசஸ் பண்ணுறதுக்கு சௌரியமாக இருக்கும். அது மாத்திரம் இல்லாமல் நீங்கள் என்ன பண்ணணும், ஸ்டார்ட் ரைட்டிங் த ஜேர்னல் ஆஃப் யுவர் இன்வெஸ்ட்மெண்ட் டெசிஷன்ஸ். இது இந்த பேட்டர்ன் உங்களுடைய ரிப்பீட்டட் மிஸ்டேக்ஸை அவாய்ட் பண்ணுறதுக்கு உபயோகமாக இருக்கும். பணம் பெருகுதோ இல்லையோ உங்கள் பணம் குறையாது. ஸோ அதுக்கு இது உபயோகமாக இருக்கும். மூன்றாவது, எக்ஸ்பெரிமெண்ட் வித் நியூ ஃபினான்ஷியல் ஸ்ட்ராட்டஜிஸ். டாப் ஃபினான்ஷியல் மைண்ட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா அவங்க ஒரு கண்டினியூஸாக தொடர்ந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்பெரிமெண்ட் வித் நியூ வேஸ் டு க்ரோ தேர் வெல்த் இருக்கும். அதாவது நிறைய கோடீஸ்வரர்கள்லாம் பார்த்தீங்கன்னா ஸ்டிக் டு ட்ரெடிஷ்னல் இன்வெஸ்ட்மெண்ட்ஸோடு இருக்க மாட்டாங்க. அவங்க புது ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இன் ஸ்டார்ட் அப், அல்டர்னேட்டிவ் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் அண்ட் எமர்ஜிங் மார்க்கெட்ஸ், இது மாதிரி எல்லா இடத்துலையும் டைவர்சிஃபை பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. இப்போ நம்மளே பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், ஒரு ஹெச்என்ஐ இருக்காங்கன்னா ஹெச்என்ஐ எந்த இடத்துல அவங்களுக்கு இன்கம் சரியில்லையோ அதுலேருந்து வெளில வந்துடுவாங்க. வெளில வந்துட்டு வேற ஆல்டர்னேட்டிவ் இன்கம்க்கு தான் பார்ப்பாங்க. அது மாதிரி நிறைய அவென்யூஸ் அவைலபிள் இன் த மார்க்கெட். அப்ளைங் த 5 hour ரூல் டு ஃபைனான்ஷியல் க்ரோத் மீன்ஸ் லேர்னிங் ஏ நியூ இன்வெஸ்ட்மெண்ட் மாடல் நீங்களே கிரியேட் பண்ணலாம். அதுமாரி அண்டர்ஸ்டாண்டிங் த டாக்ஸ் சேவிங் ஸ்ட்ராட்டஜிஸ், அப்புறம் அஹெட் ஆஃப் ஃபினான்ஷியல் இன்னோவேஷன்ஸ், இந்த பிளாக் செயின், ஏஐ ட்ரிவன் இன்வெஸ்டிங், இதெல்லாம் பற்றியும் தெரிஞ்சுக்கணும். ஏன்னா அதெல்லாம் இன்னைக்கு
ஒரு பெரிய லெவலில் உலகம் பூராவும் வளர்ந்துக்கிட்டு இருக்கு. அதெல்லாம் முக்கியம் இல்லையா? அதையும் தெரிஞ்சுக்கணும். அதேமாரி அப்கிரேட் யுவர் ஃபினான்ஷியல் ஸ்கில் 4வது. ஸோ மெயினாக பார்த்தீங்கன்னா the skill is very very important in any area. அதுவும் ஃபினான்ஷியல் ஸ்கில்ங்கிறது ரொம்ப முக்கியமானது. இன்னைக்கு நம்மளுடைய எக்கானமி பார்த்தீங்கன்னா ஒரு வெகு வேகமாக இவால்வ் ஆகிட்டு இருக்க சமயத்தில் இந்த ஃபினான்ஷியல் லிட்ரஸி மட்டும் போராது. என்ன பண்ணணும்? த மோஸ்ட் சக்சஸ்ஃபுல் இண்டிவிஜுவல்ஸ் என்ன பண்ணணும்? டெடிகேட் டைம் டு லேர்னிங் நியூ ஸ்கில்ஸ் சச் அஸ் அந்த ரியல் எஸ்டேட்டில் இன்வெஸ்ட் பண்ணும்போது என்னெல்லாம் பார்க்குறாங்க, என்ன பண்ணணும், அதேமாரி கோடிங் ஃபார் ஃபினான்ஷியல் அனாலிசிஸ் என்னெல்லாம் அந்த ஏஐயில் சொல்கிறாங்க, அப்புறம் பிஹேவியரல் ஃபைனான்ஸ் அப்படின்னா என்ன, அது நம்ம எப்படி பண்ணணும், இதை மாதிரி பார்க்கணும். இதுக்கு நிறைய பிளாட்ஃபார்ம்ஸ் இருக்கு. அதுலேருந்து அந்த கோர்சஸ் எடுத்து உங்களுடைய மணி மேனேஜ்மெண்ட் ஸ்கில்ஸை இம்ப்ரூவ் பண்ணிங்கன்னா உங்களுடைய ஏர்னிங்ஸ் இருக்கு இல்லையா, அது பொட்டன்ஷியலாக இருக்கக்கூடும். 5வது 5-hour ரூல் இஸ் வெல்த் பில்டிங் ஸ்ட்ராட்டஜி. இந்த 5-hour ரூல் எதுக்கு? ஹவு டு கிரியேட் யுவர் வெல்த் பில்டிங் ஸ்ட்ராட்டஜி. ஸோ ஃபைனான்ஷியல் சக்சஸ் அப்படின்னீங்கன்னா இட் இஸ் நாட் ஜஸ்ட் அபவுட் ஏர்னிங் மோர், இட் இஸ் அபவுட் கண்டினியூஸ்லி இம்ப்ரூவிங் ஃபைனான்ஷியல் இன்டெலிஜென்ஸ். இந்த 5-hour ரூலில் உங்களுக்கு இட்ஸ் ப்ரொவைட் எ ஸ்ட்ரக்சர்டு அப்ரோச். அதில் ஒரு லைஃப் லாங் ஏர்னிங்ஸ், அதுக்கு என்ன பண்ணணும், ப்ளஸ் ஒரு ஸ்ட்ராட்டஜிக் இன்வெஸ்டிங் அண்ட் ஸ்கில் பில்டிங், இந்த 3த்தையும் ஒரு சேர உங்களுக்கு கொடுக்குது. அதனால பை டிசைடிங் ஜஸ்ட் 1 hour a day டு லேர்னிங், அனலைசிங், எக்ஸ்பெரிமெண்டிங், இது 3 பண்ணீங்கன்னா நீங்கள் உங்களால் ஒரு சஸ்டைனபிள் வெல்த்தை, ஒரு லாங் டேர்ம் ஃபினான்ஷியல் சக்சஸை அச்சீவ் பண்ண முடியும். நன்றி, வணக்கம்.